வணக்கம். உங்கள் சிநேகிதி மாலதி மகாதேவன். சில மாதங்களாக தொடர்ந்து வீடியோ போட முடியாது போனதுக்கு முதல்ல என்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஒரு ஆப்ரேஷன் நடந்ததால் ஓய்வெடுக்க வேண்டியதாயிடுச்சு. இனி தொடர்ந்து வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட அன்பும் ஆதரவும் வேணும்னு கேட்டுக்கிறேன். எப்படி நிம்மதியாக வாழறதுன்னு தவிப்பவரா நீங்கள்? நிம்மதி கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? இந்த குட்டி கதையை கேளுங்க, உங்களுக்கும் ஒரு வழி கிடைக்கும். வாங்க இப்போ கதை கேட்கலாம். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். அவர் நல்ல அரசர் தான், நல்லாவே ஆட்சி செஞ்சார். ஆனாலும் அவருக்கு நிம்மதியே இல்லை. எப்பவும் பிரச்சனைகள் அந்த நாட்டில் வந்துட்டே இருந்தது. அவரால் நிம்மதியாக தூங்கக்கூட முடியல. ஒரு நாள் தன்னோட அமைச்சர்களெல்லாம் கூப்பிட்டு ஆலோசனை செய்கிறாரு. அப்போ தான் அவர்கள் சொல்கிறாங்க, பக்கத்து ஊரில் ஒரு பெரியவர் இருக்கார், நீங்கள் அவரை போய் சந்திச்சிங்கன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு வழி சொல்வார் அப்படின்னு சொன்னாங்க. அதை கேட்டு ராஜாவும் அடுத்த ஊருக்கு போய் அந்த பெரியவரை சந்திக்கிறாரு. அவரை பார்த்து, சுவாமி, அரசாங்கத்தை நிர்வகிப்பது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னா அதை விட்டுடேன் அப்படின்னு ரொம்ப கூலாக சொன்னார் அந்த பெரியவர். நான் விலகிட்டா நாட்டை யார் சாமி பார்க்கறது அப்படின்னு கேட்டார் அரசர். அதுக்கு பெரியவர், உன்னோட மகன் பார்க்கட்டுமே, அவன்கிட்ட அந்த பொறுப்பை விட்டுடேன் அப்படின்னு சொன்னாரா அந்த பெரியவர். அரசர் உடனே சரின்னு சொல்லாமல் கொஞ்சம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு, அவனும் சின்ன பையன், என்னாலேயே இந்த பிரச்சனைகளை சமாளிக்க முடியல, அவன் எப்படி சமாளிப்பான் அப்படின்னு அந்த பெரியவரை கேட்டாராம். அப்படின்னா உன்னோட நாட்டை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொன்னார் அந்த பெரியவர். அரசரும் அதுக்கு சரின்னு சொல்லிட்டாராம். நீ சரின்னு சொன்னால் போதாது, எனக்கு சத்தியம் செஞ்சு கொடு அப்படின்னு கேட்டார் அந்த பெரியவர். அரசரும் அதன்படியே சத்தியம் செஞ்சு தராரு. உடனே அந்த பெரியவரும், சரி, நாட்டை இப்போ எனக்கு கொடுத்துட்ட, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டாராம். அரண்மனை கருவூலத்திலேருந்து கொஞ்சம் பொண்ணு எடுத்துகிட்டு போய் வேறு தேசத்துக்கு போய் நான் வியாபாரம் செஞ்சு பழிச்சுக்குவேன் சுவாமி அப்படின்னு சொன்னார் ராஜா. அரண்மனை கருவூலம் இப்போ என்னோடதாச்சே, எனக்கு தானே சொந்தம், நாடு எனக்கு சொந்தம்னா கருவூலமும் என்னோடது தானே, அதிலிருந்து நீ எப்படி பொண்ணு எடுக்க முடியும் அப்படின்னு கேட்டார் பெரியவர். உடனே அரசர், சரி அப்படின்னா நான் வேறு ஊருக்கு போய் ஏதாவது வேலை செஞ்சு பழிச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அரசர். அப்போ தான் அந்த பெரியவர் சொன்னாராம், வேறு எங்கேயும் போய் வேலை செய்யறதுக்கு என்கிட்டயே வேலை செய்யலாமே அப்படின்னு கேட்டாராம். ராஜாவும் அதுக்கு சம்மதிக்கிறாரு. அப்படியே செய்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு, சரி சொல்லுங்க, நான் என்ன வேலை செய்யணும், எனக்கு என்ன வேலை கொடுக்க போகிறீங்க அப்படின்னு கேட்டாராம் ராஜா. பெரியவர் ராஜாவிடம், நீ ஏற்கனவே ராஜாவாக இருந்து பழக்கப்பட்டவன், அதனால் எனக்கு பதிலாக நீ ராஜ்யத்தை கவனிச்சுக்க, உன்னுடைய வேலைக்கு உனக்கு சம்பளம் தந்துடுறேன், கடமையே செய்ய வேண்டியது உன் பொறுப்பு, அதில் உள்ள நல்லது கெட்டதுக்கு நான் பொறுப்பு, நீ உன் வேலைகளை செய்துவிட்டு மாதம் மாதம் என்கிட்ட சம்பளம் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாரா அந்த பெரியவர். அப்படியே செய்தார் அந்த ராஜா. முன்பு என்ன வேலை செஞ்சிட்டு இருந்தாரோ அதே தான் இப்போவும் செஞ்சார். ஆனால் இப்போ கவலை இல்லாமல் நிம்மதியாக இருந்தாராம். பிரச்சனைகள் பெருசாக தெரியல, நிம்மதியாக அவரால் தூங்க முடிஞ்சது. என்னுடைய கடமையினை நான் செய்கிறேன், இந்த அரசாங்கம் என்னுடையதில்லை அப்படின்ற நினப்பு தான் அவருடைய அந்த நிம்மதிக்கு காரணம். ஒரு மாதம் ஆச்சு. பெரியவர் இப்போ ராஜாவை சந்தித்தாராம். புது வேலை எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டார். மன நிறைவையும் நிம்மதியும் தருது சுவாமி அப்படின்னாரு ராஜா. அரசாங்கம் உன்னுடையது அப்படின்ற நினைப்பு இருந்தப்ப உனக்கு அவதி, அது உன்னுடையது இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் நிம்மதி உனக்கு. பற்றில்லாமல் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே, இதுதான் நிம்மதிக்கு வழி. இதையே நீ புரிந்து கொண்டால் நிம்மதியாக நீ இந்த நாட்டையே ஆளலாம் அப்படின்னாரு பெரியவர். ராஜாவுக்கும் இப்போ தான் நிம்மதி எங்கே இருக்குன்னு புரிஞ்சது. நமக்கும் இப்போ நிம்மதி எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு இல்லைங்களா? பற்று இல்லாமல் நம்மளோட கடமையை செய்வோம், நிம்மதி தானாக கிடைக்கும்.
இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு கதையோடு நாம் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.